ஏய், உன்னை சப்பாத்தி சுட சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்னே கேட்கல. அது ரோட்ல போகுதுல, அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி தாங்க மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் சப்பாத்திக்கு மாவு இப்படியா பிசைவாங்க? இப்படிதான் யூடியூப்ல போட்டாங்க. சாஃப்டான சப்பாத்தி வேணுமா, எண்ணெய் இழுக்காத சப்பாத்தி வேணுமா, மாவை கலக்கி தோசைக்கல்ல ஊற்றி போட்டு சுட சொல்லியிருக்காங்க. இப்போ சுட்டு கொடுப்பேன் பாருங்க. சுட்டு கொடுப்பியா? மக்களே பாருங்க சப்பாத்திக்கு மாவு எப்படி ரெடி பண்றானு. கோதுமை தோசைங்க. அப்படி சொல்லு. கை வலிக்குது மாவு பிசைக்கிறதுக்கு. ஆனா இதை கரைக்கிறதுக்கு பேசாம அப்படியாவது பிசைஞ்சிருப்பேன். இதுதான் எனக்கு ஓவரா கை வலிக்குது. டக்குன்னு ஒரு பாட்டு படிக்க வேண்டியதானே? கை வலிக்குது கை வலிக்குது மாமா. நல்லா இருக்க முடியே. நான் பக்தி பரவசமா இருக்கேன். பக்தி பாட்டு பாடுறேன். வாவ், பக்தி பரவசமா? பரவாயில்ல, இன்னைக்கு சேலை கட்டி பொண்ணா லட்சணமா இருக்க. மற்ற நாள் பொண்ணு இல்லாம பண்ணு மாதிரி இருப்ப.